நினைத்தேன் வந்த சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனோகரியை நல்லா வெளுத்து வாங்குறாரு ராமையா. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த மனோகரிக்கு இதுதான் தண்டனை, நம்ம கொடுக்கறது தான் தண்டனை. ராமையா மனோகரி நாக்குல அளவு கட்டி தீச்சட்டி ஏந்தி முட்டி போட்டு நட நடன்னு சவுக்கால் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. மனோகரியும் இலையில கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா செல்வியும் அம்மாமா சாமியார் சொல்ற மாதிரி செஞ்சிடுங்கம்மா, இல்லைன்னா தெய்வ குத்தமாயிடும், அப்பதான் எழில் சாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும், நான் முட்டி போட்டு நடங்க நடங்கங்கிறாங்க செல்வி. ஸ்ரீ ராமையா ஸ்ரீ பாலையா சொல்லிக்கிட்டே நடங்க நடங்கங்கிறாங்க. முட்டி போட்டுக்கிட்டு ஸ்ரீராமையா பாலையான்னு ராமையா பேரை உச்சரிச்சுக்கிட்டே நடக்கிறாங்க. குட்டீஸுங்க சுடரு எல்லாருமே அந்த பக்கமா நின்று பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆஹா, ராமையா நல்லா வெளுத்து வாங்குறாரு, வச்சு செய்யறாரு, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. மனோகரியும் சொன்ன பரிகாரத்தையெல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சு சாமிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ராமையா மனோகரி கையில இருக்கிற தீச்சட்டியை வாங்கிக்கிட்டு அந்த திருநீர் தட்டத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பூசாரியும் அந்த திருநீர் தட்டத்தை எடுத்துட்டு வந்து ராமையா கையில கொடுக்குறாங்க. ராமையாவும் ஒரு குட்டா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஜெய் ராமையா ஜெய் பாலையான்னு சொல்லிக்கிட்டு மனோகரியோட நாக்கில் இருக்கிற அளவு கத்தியை வெடுக்குன்னு பிடுங்குறாங்க. அப்பா வலி தாங்க முடியாம அங்க இருந்தவங்க எல்லாத்துக்குமே தனக்கு வலிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆக்ஷன் பண்றாங்க. நாக்கில் குத்தி இருந்த அளவு கத்தியை பிடுங்கினதும் ஊன்னு மனோகரி வாயை திறந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு சூடத்தை பத்தி போட்டு வாய்க்குள்ள போற மாதிரி பண்ணிட்டாங்க ராமையா. சூடமும் வாய்க்குள்ள குபுன்னு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. நீக்கவும் முடியாம திறக்கவும் முடியாம துப்பவும் முடியாம மனோகரி தவிச்சு போய் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. மனோகரி வீட்டுக்கு வந்ததும் செல்வியே செல்வி என்ன பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு பசி உயிர் போகுது, சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வாங்குறாங்க. இதோ வரமா அப்படின்னு செல்வி சாப்பாடு கொண்டு வராங்க. என்னது வெண்டைக்காய் சாம்பாரா செல்வி? அப்பா பரிகாரத்துக்காக பட்னி கிடந்து நாக்கெல்லாம் செத்து போச்சு. ஆமாங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெண்டைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க செல்வி. அப்பாடா இன்னைக்கு ஒரு கட்டிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிசைஞ்சு வாயில் எடுத்து வைக்க போறாங்க. மனோகரி வந்ததும் சாப்பிட்ருக்கலாமா கையை பிடிச்சிக்கிற, என்ன பண்றீங்க, இது சீட்டிங். ஆமா செல்வி, உனக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறா. அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு மனோகரி ஆண்டி சாமிக்காக விரதம் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துருக்கிறியே, இது எவ்வளவு பெரிய பாவம், தப்பு தெரியுமாங்கிறாங்க. அப்படி ஆண்டி அவங்க தான் தெரியாம கொடுத்தாலும் நீங்களும் சாப்பிட போறீங்க, சாமி உங்களை கண்ணை குட்டிடாதா, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமான்னு காவியாவும் கேட்கறான். அந்த இடத்துக்கு சுடர் வந்து என்னன்னு கேட்கறாங்க. சுடர் மனோகரி ஆண்டி எவ்வளவு கடுமையான விரதம் இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த செல்வி சாப்பாட்டை கொடுத்து அவங்க விரதத்தை கலைக்க பாக்குறா அப்படின்னு சொல்றா. அப்படி செல்வி ஏன் இப்படி எல்லாம் பண்றீன்னு சுடர் கேட்கறாங்க. ஏய் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை, இங்க பாரு நான் தான் அவ்வளவு பரிகாரம் பண்ணிட்டனால ஒரு வேளை சாப்பிட்டா சாமி ஒன்றும் பண்ணிடாதுங்கிறாங்க மனோகரி. அச்சோ மேடம், நீங்க அவ்வளவு சீக்கிரமா ஈஸியா நினைக்காதீங்க, அந்த சாமி எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, குருஜி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க பரிகாரத்தை முழுசா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் விரதத்துல தான் இருக்கணும். அபி நீங்க அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாட்டை வாங்குங்கிறாங்க. அபியும் அந்த சாப்பாட்டை பிடிங்கிறாங்க. அபி காவியா கவின் அஞ்சலி 4 பேருமே ஆஹா சாம்பார் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சுடர் சொல்றாங்க. 4 பேரும் ஒரே தட்டுல கூட்டாஞ்சப்பாடு சாப்பிடுறாங்க. இதை பார்த்த மனோகரி அச்சோ கை கிட்டினது வாய் கிட்டலையேன்னு தவிக்கிறாங்க. செல்வி மறுபடியும் என்னமோ கையில வச்சிருக்கிறியா, அது என்னன்னு கேட்கறாங்க. பாயாசங்கிறாங்க. அட பரிகாரம் பண்றவங்களுக்கு பாயாசம் கேட்குதா, பாயாசம் அதை எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கவின் வாங்கிட்டு வந்து அதை பகிர்ந்து கொடுக்குறாங்க. அட எனக்கு கொஞ்சம் கொடு எனக்கு கொஞ்சம் கொடுன்னு 4 பேரும் அதை வாங்கி பங்கி குடிச்சுக்கிறாங்க. அப்படியே மேடத்தை நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க விரதத்தை முடிச்சுக்க போறாங்க, அது பாவம், அவங்க இன்னும் பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு, அந்த பரிகாரம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லபடியாக சாப்பிடணும். சுடர் அதை பத்தி நீ கவலைப்படாத, மனோகரி ஆண்டி சாப்பிடாம நாங்க பார்த்துக்குவோம், எங்க பொறுப்பு அது. மனோகரி ஆண்டி நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது சரியா, நாங்க உங்களை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. மனோகரி ஆண்டியும் வேற வழியே இல்லாம தலையசிச்சுக்கிறாங்க. சுடர் மனோகரி தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. என்ன மேடம் உங்களுக்கு ரூம் வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை சார், இந்த 2 நாளைக்கு முன்னாடி மனோகரின்னு ஒருத்தருங்க இதை வந்து தங்கியிருந்தாங்கல்ல, எழில் சார் வந்தாங்கல்ல இந்த 2 நாளைக்கு முன்னாடி, அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களால் டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. சுடர் மேடம் அந்த அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே லீவில் இருந்தோம், அதனால அங்கே அப்போ என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ இந்த ஹோட்டல் இன்சார்ஜ் யாருன்னு கேட்குறாங்க சுடர். மேடம் நாங்கள் 2 பேருமே லீவ் எடுத்துக்கிட்டதுனால அந்த ரூம் பாய் மட்டும்தான் இன்சார்ஜாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. சார் அந்த ரூம் பாயை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இந்த 2 நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்றுட்டான், அவனுக்கு ஏதோ நிறைய பணம் வந்திருக்கும் போல இருக்கு, பைக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த வேலை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நாங்களும் பெருசாக அதை பற்றி நினச்சிக்கல கண்டுக்கல. திடீர்னு அவனுக்கு பணம் வந்திருக்குன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி அவனோட ஃபோட்டோ கிடைக்குமா அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. இருக்கு மேடம் தர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் கொடுக்குறாரு. இந்தாங்க மேடம் அவன் தான் இந்த ரூம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. சுடர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவனோட அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. மேடம் அவன் ரெக்கமெண்டேஷனில் வந்ததுனால அவனுக்கு அட்ரஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. சரி அவனோட ஃபோன் நம்பராவது இருக்குமான்னு கேட்குறாங்க. இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. சுடரும் அதை நோட் பண்ணிக்கிறாங்க. சுடரும் அந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கமாக ராமையா மறுபடியும் மனோகரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி பரிகாரம், சொல்கிற பரிகாரத்தை கரெக்டாக செஞ்சுடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி பரிகாரம் என்னன்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மனோகரி. இந்த பரிகாரத்தோட முதல் நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா, நம்ம 2 கையும் இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. மனோகரி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யுமா அப்படின்னு ராமையா அதட்டினதுக்கு அப்புறமா மனோகரி மறுபடியும் செய்கிறாங்க. அடுத்தது நம்ம வலது கால் எடுத்து இந்த இடது கால் முட்டி பக்கத்தில் வைக்கணுங்கிறாங்க. அட என்னம்மா இதுக்கும் பார்த்துட்டே இருக்கிற செய்யம்மா அப்படிங்கிறாங்க. மனோகரியும் தட்டு தடுமாறி அதை செய்கிறாங்க.
ஒரு வழியா ராமையா சொன்ன மாதிரியே இடது கால் மேல வலது காலை வச்சுக்கிட்டாங்க. சாமி கும்பிட்ட மாதிரி நிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த துளசி மரத்தை 108 தடவை ஒத்த கால்ல சுத்தி வரணும்னு சொல்றாங்க. என்னது ஒத்த கால்லயே சுத்தி வரணுமான்னு கேக்குறாங்க மனோகரி. ஆமாங்க, இப்படி 108 தடவை சுத்தினீங்கன்னா தான் நீங்க பண்ணின பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு உங்களுக்கு நல்ல காலம் கூடி வருங்கிறாங்க. சாமி, என்னால இப்படியெல்லாம் சுத்தி வர முடியாது, வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு மனோகரி கேக்குறாங்க. இங்க பாருமா, சாமி காரியத்துல ஆப்ஷன் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான்ங்கிறாங்க. என்னம்மா யோசிக்கிறக்கெல்லாம் டைம் கிடையாது, சீக்கிரம் பரிகாரத்தை பண்ணுங்கிறாங்க ராமையா. மனோகரியும் ஒத்த காலையே நொண்டி எடுத்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே துளசி மரத்தை சுற்றி சுற்றி வராங்க. ராமையாவுக்கு ஒரே கொண்டாட்டம். சுத்து நல்லா சுத்து, என்னை எத்தனை நாளா நீ வச்சு செஞ்சிருப்பேன், உனக்கு இன்னைக்கு இத்தனை நாளா செஞ்சதுக்கான சேர்த்து வச்சிருந்தா வட்டியை முதலுமா கொடுத்துருக்கேன், நல்லா சுத்து அப்படின்னு ராமையாவுக்குள்ள ஒரே கொண்டாட்டம். குஷி தாங்க முடியல. தட்டு தடுமாறி சுத்திக்கிட்டு வராங்க மனோகரி. அந்த இடத்துக்கு சுடர் வராங்க. என்ன ராமையா, ஏதோ பூஜை பரிகாரம்னு நினைச்சேன், என்னமோ சுத்த விட்டுருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. பரிகாரம்னு சொல்லி இது என்னோட பழி வாங்கும் படலம். எத்தனை நாளா இந்த அம்மா என்னை படாத பாடுபடுத்திருக்கும், என் சார்பில் நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும்ல, அதுதான் இந்த தண்டனைங்கிறாங்க ராமையா. சூப்பர் ராமையா, ஹைபை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. கொடுத்து ராமையாவும் சுடரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த அந்த பக்கமா வந்து நின்று பாக்குறாங்க. என்னது இவங்க பண்றதெல்லாம் ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னமா ஏதோ காலை வச்சுக்கிட்டு நொண்டி அடிச்சிட்டு இருக்கிற, கரெக்டா செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமையா அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மனோகரியும் பயந்து பரிகாரத்தை பண்ணிடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததும் தீபா வீட்டுல வந்து இந்த சுடருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. தீபா பயந்துக்கிறாங்க. ஐயோ பேய் மேடம், என்னது கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிறனே கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறீங்களாங்கிறாங்க. சுடர் மனோகரி அப்படி என்னதான் பண்ணனான்னு தீபா கேட்குறாங்க. சுடர் மனோகரியோட கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ என்ன மேடம் சொல்றீங்க, சுடர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளேங்கிறாங்க தீபா. இல்ல தீபா, என் கண்ணால பார்த்த பரிகாரங்கிற பேர்ல அந்த மனோகரியை அவ படாத பாடுபடுத்திட்டு இருக்கிற இந்த சுடர் ஏன் இப்படியெல்லாம் பண்றா? மனோகரியும் எல்லையிலும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, இவளுக்கு என்ன பிரச்சனை மேடம்? நான் சொல்றேன் என்னன்னு, நீங்க கோவப்படாதீங்க, மனோகரியோட கேரக்டரும் எனக்கு நல்லதா படலைங்கிறாங்க தீபா. என்ன சுடருக்கு சப்போர்ட்டான்னு கேக்குறாங்க. ஐயோ இல்ல மனோகரி மேடத்து மேல ரிப்போர்ட்டுங்கிறாங்க தீபா. ஒரு மண்ணு சொல்ல வேண்டாம், ஓரமா போய் உட்காந்து நீ சாப்பிட்ற வேலையை பாரு போ அப்படிங்கிறாங்க. தீபாவும் ஓரமா ஓடி கொண்டுக்கிறாங்க. இந்த சுடரை இப்படியே விட்டோம்னா இவ ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா போல இருக்கு, அவளை இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டா வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மனோகரி வீட்டுல புடவையெல்லாம் துவைச்சு தேய்ச்சி கொண்டு வந்துட்டு பாத்துக்கோமாங்கிறாங்க செல்வி. என்னாச்சு அமைதியாவே இருக்காங்களே, என்னாச்சோ தெரியலையே, அம்மான்னு கூப்பிட்டு வராங்க. ஏண்டி இப்படி கத்துறேன்னு கேக்குறாங்க மனோகரி. அம்மா, நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீங்க கவனிக்கவே இல்லை, அதான் மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தேங்கிறாங்க செல்வி. என்னம்மா உங்க முகமே வாடி போன மாதிரி இருக்கு, என்னம்மா எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க செல்வி. எனக்கு சுடர் மேல சந்தேகமா இருக்கு, அவன் இந்த பரிகாரம் எல்லாம் என்ன பழி வாங்குறதுக்கு தான் இப்படி பண்றாளோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க மனோகரி. ஆமாமா, எனக்கும் சந்தேகமா தான் இருக்குதுங்கிறாங்க செல்வி. சரி விடு செல்வி, பாத்துக்கலாங்கிறாங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்கணும்னு தோணுச்சு, கேட்கட்டுமாங்கிறாங்க. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா, கேட்கட்டுமாங்கிறாங்க. தப்பா நினைக்கிற அளவுக்கு நீ என்ன கேட்க போற கேளுங்கிறாங்க மனோகரி. அது ஒண்ணும் இல்லம்மா, எழில் ஐயாவுக்கும் இந்துமதி அம்மாவுக்கும் கல்யாணமாகி 10 வருஷம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க, அப்போவெல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க, இத்தனை வருஷமா வீட்டுக்கு வராம அப்ப எங்க தங்கி இருந்தீங்கன்னு கேக்குறாங்க செல்வி. மனோகருக்கு அவ்வளவு கோபம் எங்க இருந்ததா வந்ததுன்னு தெரியல, டக்குன்னு எழுந்திரிச்சதும் கிட்டவான்னு கூப்பிடுறாங்க. செல்வியும் யதார்த்தமா கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்படியே குறவழியே இறுக்கி 2 விரலால அமுத்தி பிடிச்சிட்டாங்க. ஐயோ அம்மா, என்ன விடுங்கிறாங்க செல்வி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இனிமே இதுவே கடைசி முதலுமா இருக்கட்டும், இந்த மாதிரி கேள்வி என்ன கேட்காதுங்கிறாங்க. சரிம்மா, நான் இனிமே கேட்க மாட்டேன்னு செல்வி அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. 4 ரவுடிங்க அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. வந்து மனோகரியோட போட்டோவை ஆளுக்கு ஒன்று கையில வச்சிருக்காங்க. கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. இவ எங்கே இருந்தாலும் சரி தேடி பிடிச்சிக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி 4 பேரும் 4 திசைக்கும் போய் அங்கங்கே கடைக்கடையாக விசாரிக்கிறாங்க. இவ எங்கே இருந்தாலும் சரி அள்ளிக்கிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லி 4 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. வந்ததுமே ஒரு ரவுடி அந்த ஃபோன் எடுடா, அவளை கண்டுபிடிச்சிட்டிங்களாங்கிறாங்க. இன்னும் இல்லையா, தேடிட்டு தான் இருக்கோங்கிறாங்க. எங்கே இருந்தாலும் சரி அவளை தூக்கி போட்டுக்கிட்டு வாங்க, கண்ணில் கண்டம் தொண்டமாக வெட்டி போட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த தடவை நான் ஃபோன் பண்ணும்போது அவள் செத்துட்டாங்கிற நியூஸ் என் காதுக்கு கேட்கணும், சரியா அப்படின்னு அந்த மர்ம நபர் ஃபோனை கட் பண்ணிக்கிறாங்க. அவளை கண்டம் தொண்டமாக வெட்டி உங்களுக்கு பார்சல் அனுப்பிட்டு தான் நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா, மனோகரி ஆண்டி எனக்கு அம்மாவா வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லை சுடருங்கிற அஞ்சலி. எனக்கு நிச்சயமா பிடிக்காதவங்க அம்மாவா வரவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க சுடர். அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்க அம்மாவா வருவாங்களா சுடர்னு கேட்கிற அஞ்சலி. ஆமா அஞ்சலி, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் உனக்கு அம்மாவா வருவாங்கன்னு சொல்றாங்க சுடர். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது நீ தான் சுடர் அப்படின்னு அஞ்சலி பாப்பா சொன்னதும் சுடர் திரும்பவும் அஞ்சலி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியாம பார்த்துட்டே இருக்காங்க. சுடர், நீயே எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அம்மாவா வந்துடுறியான்னு கேட்டதும் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுடர். சுடரோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதே நாளை எபிசோட்ல பார்க்கலாம். மனோகரிய 4 ரவடிங்க வலை வேசி தேடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா மனோகரி எங்க இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, யார் கூட இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. மர்ம நபர் 4-5 பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.